அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், டிஎன்பிஎஸ்சி இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4க்கும் சரி, குரூப் 2 2ஏக்கும் சரி, பொது தமிழில் நமக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய சிலபஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு வித்தியாசமாக தான் மாற்றிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இலக்கணம், அடுத்து வந்து நிறைய கலைச்சொற்கள் படிக்கிற மாதிரி, வாசித்து புரிந்து கொள்கிற மாதிரி, டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி நிறைய பாட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு சிலபஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்ட் பியில் இருக்கக்கூடிய இலக்கியத்தில் கொஞ்சம் இதுவும், அடுத்து பார்ட் சியில் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களை பற்றி சில பேருக்கு இதையும் இன்க்ளூட் பண்ணி இந்த புது சிலபஸை கொடுத்துருந்தாங்க. இந்த புது சிலபஸோடைய தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு விஷயம்தான் முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கம்பேர் பண்றப்ப. ஆனா அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதற்கு உண்டான கரெக்டான ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணுற விதமாக நம்ம வந்து புக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அந்த புக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த புது சிலபஸுக்கு உண்டான பொது தமிழுக்கான புக்கு A3 சைஸில் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 312 பக்கத்தில் இந்த புக் வந்து போட்டிருக்கிறோம். கம்ப்ளீட் சிலபஸ், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய புது சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் A to Z இந்த புக்கில் அடக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் அதுக்கு உண்டான கண்டென்ட்டு, அதுக்கு உண்டான பயிற்சி வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் இது ரிலவெண்டா பழைய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அந்தந்த டாபிக் எல்லா விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு விஷயம் தான், நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லாவே இந்த புக் வந்துருச்சு. ஸோ நிறைய பேருடைய உழைப்பில் இந்த புக் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சிலபஸில் 7 டாபிக் இருக்குது. இந்த 7 டாபிக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு ஏற்றாப்புல வெயிட்டேஜ் அடிப்படையில் இந்த புக் வந்து போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ரிலவெண்டாக கட்டாய தமிழ், அடுத்து பொது தமிழில் இதுக்கு முன்னாடி கேட்ட முந்தைய ஆண்டுக்கான வினாக்கள் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. ஸ்கூல் புக்கில் கூடிய கண்டென்ட் பழசு புதுசு எல்லா விஷயத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. ஒரு புக்கு கண்டிப்பாக போதும். நீங்க தமிழ்ல உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு புக்கே போதும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 19ஆம் தேதியில இருந்து நம்ம குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுல பொது தமிழ், மேக்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த பொது தமிழுக்கு உண்டான டாபிக் எல்லாமே நீங்கள் இதை படித்து டெஸ்ட் போட்டாலே, இந்த புக்கை மட்டும் படித்தா போதுங்க. உங்களுக்கு தமிழில் வேறு எந்த விஷயம் தேவைப்படாது. A to Z எல்லா டாப்பிக்கும் சேர்த்தாச்சு. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசித்தல் அண்ட் புரிந்து கொள்ளுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விளக்கமே கொடுக்கல. ஸோ இருந்தாலும் அந்த ஆவணங்கள், அதாவது ஆவணங்களுடைய உள்ளக அடக்கங்களை புரிந்து கொண்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு எல்லா விஷயம் A to Z எல்லாமே சேர்த்த ஒரு புக்கு தான் இது. இந்த புக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வளாகமான தூத்துக்குடியை பொறுத்த நம்ம பிரிண்டிங் பிரஸ்ல நீங்க போய் வாங்கிக்கலாம். திருநெல்வேலி, அடுத்து ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களை நீங்க டைரக்டா போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீங்க கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம். அது போக ரீசனிங் புக்குமே ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிளிஃபைடா நமக்கு இருக்கக்கூடிய 6 டாபிக்கும் கவர் பண்ணி ரீசனிங்க்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸு, அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸோட இந்த ரொம்ப காம்பேக்டாக இந்த புக் வந்து ரெடி ஆயிருக்கு. ரீசனிங் புக்கு, மேக்ஸ் புக்கு இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு 2 to 3 டேஸில் வந்துடும். இருந்தாலும் இந்த 2 புக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிக்கிறவங்க இதை வந்து படிச்சுக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4க்கான பேட்சஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த புக் வந்து நம்ம அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு கையிலேயே கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஆன்லைனில் இந்த புக்கு ஆர்டர் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கல் ஹாலிடேஸ் போகிறனால உங்களுக்கு ஆன்லைனில் போட்டு உங்களுக்கு உடனே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து பொங்கல் லீவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வீக் ஃபுல்லாக இருக்கிறனால கொரியர் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் கரெக்டாக செயல்படுமா, உங்களுக்கு உடனே டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குறதுக்கு ஆப்ஷன் தான் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கொரியர் மட்டும் இந்த ஒரு வாரம் நீங்கள் ஆர்டர் போட்டோன்னே ரொட்டீனாக ஃபோன் அடித்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் இந்த பொங்கல் ஹாலிடேஸை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாடசாலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான டெஸ்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, அப்புறம் நியூவாக நடக்கூடிய குரூப் 4க்கான பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த புக் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் அந்த கொரியர் ரிசீவ் ஆகிற டைமுக்கு மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த பொங்கல் ஹாலிடேஸை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ இந்த புக்கோடைய உள்ளே இருக்கக்கூடிய ரிவ்யூஸ் வந்து அடுத்தடுத்து போடுறோம். இப்போ கொஞ்சம் மினிமம் ஸ்டாக் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் சுரேஷ் அகாடமி புக்ஸ்ன்னு போட்டாலே போதும். ஸோ சுரேஷ் அகாடமி புக்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் IAS Academy.store அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வியூ ஆகும். ஸோ இதுதான் அந்த 2 புக் ரீசனிங், டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் முதலே வந்துடும், டிஎன்பிஎஸ்சி ரீசனிங், டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு, ஸோ இல்லை எவ்வளோ குவான்டிட்டி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லாகின்ல, அதாவது உங்கள் டீட்டெயிலாம் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிரியேட் பண்ணிட்டு இதில் அந்த ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேமெண்ட் பேஜ் போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் ஆர்டர் பண்ணி இந்த வாரம் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அனுப்பிடுவாங்க. பட் ஆனால் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கனால ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஸோ கொஞ்சம் பொறுமை காக்கிறதுக்கு உங்களை கேட்டுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நேரில் போய் நம்ம அகாடமி வளாகத்தில் வாங்குற மாதிரி இருந்தால் சுரேஷ் அகாடமி இருக்கக்கூடிய, நம்ம அகாடமி இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் 6 இடங்களில் நீங்கள் டேரெக்டாக கூட இந்த புக்கை போய் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.